Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இந்திய பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேசியிருப்பது உலகளவில் கவனம் பெற்றுள்ளது. பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் தொலைபேசி மூலம் இன்று உரையாடினார்கள். இந்தியா ரஷ்யா உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேசியுள்ளார். உக்ரைன் உடனான மோதல் குறித்து பிரதமர் மோடியிடம் ரஷ்ய அதிபர் புதின் பகிர்ந்து கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தரும் ரஷ்ய அதிபர் புதினை வரவேற்பதற்காக ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பு துரதிருஷ்டவசமானது என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்தது. இதற்கிடையே ரஷ்யா சென்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் தொலைபேசியில் தற்போது உரையாடி இருப்பது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேசியிருப்பது உலகளவில் கவனம் பெற்றுள்ளது. பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் தொலைபேசி மூலம் இன்று உரையாடினார்கள். இந்தியா ரஷ்யா உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேசியுள்ளார். உக்ரைன் உடனான மோதல் குறித்து பிரதமர் மோடியிடம் ரஷ்ய அதிபர் புதின் பகிர்ந்து கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தரும் ரஷ்ய அதிபர் புதினை வரவேற்பதற்காக ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பு துரதிருஷ்டவசமானது என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்தது. இதற்கிடையே ரஷ்யா சென்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் தொலைபேசியில் தற்போது உரையாடி இருப்பது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது.